மாநில கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை அதிமுகவிற்கு ஆதரவு. கோவையில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கோவை சாய்பாபா காலனியில் மாநில கொங்கு பேரவை பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் கொங்கு தேவராஜ் தலைமை வகித்தார். மாநில தலைவர் SP ராஜேந்திரன், பொருளாளர் கொங்கு செல்வம், துணைத் தலைவர் மகுடபதி, கிருபாகரன், கார்த்திகேயன், செந்தில் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தமிழக அரசு கடந்த 20 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளது. மொத்த கடன் 10.5 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஆண்டொன்றிற்கு 10,000 கோடி அரசு வட்டி கட்டி வருகிறது. பொதுமக்கள் அரசின் நடவடிக்கையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் வீட்டு வரி, மின்சார கட்டணம் உயர்வு உள்ளிட்ட பல இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். அதுபோக பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு குடி பராமரிப்பு பணி எதுவும் செய்யாமல் குளம், குட்டை, அணைகள் பராமரிப்பு இல்லாமல் வறண்டு சீர்கெட்டுள்ளது. எனவே இதற்கு மாற்றாக தமிழகம் தலைமையிலிருந்து நிற்கவும், ஒளிபெறவும், அதிமுக கூட்டணி கட்சியை வேறுபாடுகள் கடந்து ஆதரிக்கவும், மீண்டும் அதிமுக அரசு அமைய மாநில கொங்கு பேரவை அனைத்து தமிழக வாக்காளர் பெருமக்களை கேட்டுள்ளதாக இதற்காக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது என்றனர். மாநில கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையின் சார்பாக இன்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திலே வருகின்ற 5 ஆண்டுகள் எப்படி இந்த நாட்டிற்கு நல்லது யார் செய்வார்களோ அவர்களை ஆதரித்தும், கடந்த ஆட்சியில் என்னென்ன குறைகள் இருந்தது அதை களைவதற்கு என்னென்ன வழிவகை செய்ய வேண்டும் என்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே இறுதியிலே எடுத்த முடிவு, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கொங்கு சமுதாய மக்களின் சார்பாகவும் அனைத்து சமுதாய மக்களின் சார்பாகவும் விடுத்த கோரிக்கை, அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே இந்த பொதுக்குழு கூட்டத்திலே நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டு காலத்திலே 70 ஆண்டு காலம் வாங்கிய கடனை 5 ஆண்டுகளிலே 5.5 லட்சம் கோடியை வாங்கி 150 மடங்கு சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி, தொழில் வரி, பத்திரப்பதிவு வரி எதிலே ஏற்ற முடியுமோ அத்தனையும் ஏற்றி, கோயிலிலே போடக்கூடிய உண்டியல் வருமானத்தையும் கொள்ளையடித்து நாட்டை 10.5 லட்சம் கோடி கடனாக்கிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சரியான அணுகுமுறை இல்லாதனால், ஆட்சி இல்லாதனால் அவரை கட்சியில் இருந்தும் அவருடைய பதவியிலிருந்தும் இந்த திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் நீக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். ஏனென்று சொன்னால், பொம்மை முதல்வராக இருந்து கொண்டு இந்த 5 லட்சம் கோடி கடனை வாங்கி மக்களிடத்திலே 150-200 மடங்கு வரியை வாங்கி எந்தவித நலத்திட்டமும் செயல்படுத்தவில்லை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே இருந்து வந்து ஒரு முதல்வர் நாற்காலியை அமர்ந்து உட்காருகின்ற பொழுது பஞ்சத்திற்கு பிறகு புயலுக்கு பிறகு உட்கட்சி பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனைக்கு பிறகு கொரோனா காலம், இத்தனை பிரச்சனையும் அவர் செயல்படுத்துகின்ற போது கடன் வாங்காமல் இந்த நாட்டை நல்லாட்சி செய்து எல்லா நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தார். அப்படி அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் 5 ஆண்டு காலம் இருந்திருந்தால் இந்த நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமாக திகழ்ந்திருக்கும். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை இந்த யோகி எப்படி கடன் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கி அந்த உத்தரப்பிரதேசத்தை வளமாக வைத்திருக்கிறாரோ அது மாதிரி ஒரு 5 ஆண்டு காலம் இருந்திருந்தால் நன்றாக செய்திருப்பார். குறைந்த ஓட்டு வித்தியாசத்திலேயும் சில உள்கட்சி பிரச்சனைகளையும் அவர் பதவி இழந்ததனுடைய விளைவு நாம் 5.5 லட்சம் கோடிக்கு கடனாக ஆகியிருக்கிறோம். இது எல்லாம் மனதில் கொண்டு இந்த பத்திரிகையில் கொடுத்திருக்கக்கூடிய எங்களோட தீர்மானத்தின்படி இந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் இல்லாமல் இந்த தமிழக மக்களே எதிர்பார்க்கின்ற அளவு ஆட்சி மாற்றம், அந்த ஆட்சி மாற்றம் என்பது கொங்கு மண்டலத்தை 10 தொகுதியிலே இருந்து முதலாக புறப்படும். இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை பொறுத்தளவு கொங்கு மண்டலம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர வேண்டும்.
கொரோனா காலத்தில் இருப்பதை விட இந்த 5 ஆண்டு காலம் அவர் சிறப்பாக நல்லாட்சி புரிவார். ஏனென்று சொன்னால் அவர் மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டு வரவேண்டிய பணத்தை வாங்கி மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யக்கூடிய ஒரு சாதாரண விவசாய குடும்பம். அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டத்து வரை அவருடைய பழக்க வழக்கம் செயல்கள் அனைத்தும் ஒத்துப்போய் இருக்கின்றன. ஆனால் இந்த முதல்வரை பொறுத்தளவு எந்த ஒரு நாட்டை பற்றியும் தெரியாத ஒரு காரணத்தினால் வருடம் ஒரு தடவை சுற்றுலா சென்று அதிலே பல லட்சம் கோடி செலவு செய்கிறாரே தவிர எந்த வெளிநாட்டு முதலீடுகளும் இங்கு வரவில்லை. இங்கு இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் குஜராத்தை நோக்கி செல்கின்றன. ஆக இந்த வளமான தமிழகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அமர வேண்டும். அப்படி அமர்கின்ற பொழுது இந்த 5 ஆண்டு காலம் பொற்காலமாக ஆகும். அதற்கு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டு அவர் நல்லாட்சி தருவார் என்ற நோக்கத்திலே மாநில கொங்கு பேரவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற நாங்கள் எல்லாம் பாடுபட்டு அவரை முதல்வராக்குவோம் என்று இந்த நேரத்திலே தங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சமுதாயத்திற்கான ஒரு அமைப்பா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு பிரபாண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க திமுகவுக்கு முழு ஆதரவு தெரிவிச்சு பிரச்சாரம் பண்ணும்போது நாம அதிமுகவுக்கு ஆதரவு எந்த அளவுக்கு ஒரு சமூக மக்கள் மத்தியில் ஒரு ரீச் ஆகும்? கொங்குநாடு மக்கள் தேசியம் என்பது நாங்கள் எல்லாம் கருமத்தம்பட்டி மாநாட்டிலே துவங்கப்பட்டது. ஆனால் அவர் இந்த மாதிரி செயற்குழு பொதுக்குழுவிலே எடுக்கக்கூடிய முடிவை மதிக்காமல் தானாக அவராக எடுத்த முடிவு தான் அரசியலுக்கு செல்வது. இந்த பேரவை பொறுத்தளவு அரசியலுக்கு செல்ல வேண்டாம். எந்த கட்சி ஆட்சி நல்லா செய்கிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவு மட்டும் கொடுப்போம். ஆதரவு கொடுத்து வெற்றி வாகை சூடக்கூடிய வாக்கு கொங்கு வேளாளர்களுடைய மத்தியில் இருக்கின்ற பொழுது நாம் அரசுக்கு தனியாக நாம் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டாம். வெற்றி தோல்வை நிர்ணயம் பண்ற சக்தியாக இருக்கின்ற பொழுது அரசியல்வாதி தானாக பயப்படுவார். நாம் கொங்கை பகைத்தால் நாம் தோற்று விடுவோம், அவருடைய சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுவார். ஆனால் ஈஸ்வரன் இந்த 10 ஆண்டு காலம் இருக்கிறார். எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றியதாக இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை. அவருக்கு மாதம் மாதம் வரக்கூடிய தொகை இருக்கிறதே தவிர இப்பொழுது கழுதை தேய்ந்து கட்டெரும்பான மாதிரி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி எந்த அளவுக்கு தேய்ந்துள்ளது என்பது உங்களுக்கும் தெரியும். ஆக அதை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய சிந்தனைக்காக எங்கள் கொங்கு வேளாளர் சமுதாயம் மட்டுமல்ல, தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு தான் நாங்கள் செல்கிறோம் தவிர நாங்கள் தனியாக அரசியலுக்கு சென்று இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் போட்டி போடவில்லை. வெற்றி தோல்வி எங்கள் பக்கம். நாங்கள் யார் பக்கம் நிற்கிறோமோ அவர்கள் ஜெயிப்பார்கள் என்ற ஒரே நல்லெண்ணத்தோடு நாங்கள் இதை அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு தொகுதிக்கு சர்வசாதாரணமாக 15,000 மெம்பர் இருக்காங்க. 15,000 மெம்பரும் இந்த பேரவையில் இருக்கிறாங்க. அந்த 15,000 மெம்பருக்கும் எங்களுடைய கோரிக்கை சென்றடையும். அவர்கள் சொன்ன கருத்தைத்தான் இந்த தீர்மானத்திலே நான் கொண்டு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் இல்லை. 10 தொகுதி போன தடவை வந்துச்சு, போன தடவையும் கொடுத்தாரு. இந்த தடவை அவரு ஜெயிக்கிறதே கஷ்டம். அந்த நிலைமையிலிருந்து இப்போ அந்த கட்சி இருக்குதே தவிர இப்போ தனி அரசு இவங்க எல்லாம் பேசக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அவங்க தேவைக்கு இப்போ பண்ணிக்கிறாங்களே தவிர சமுதாயத்துக்கோ இந்த நாட்டுக்கோ எதுவும் பண்ண கிடையாது. சொல்கிறதோட சரி. அவள் நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்கிற ஆளுங்கட்சியில் தான் இருக்காங்க. எந்த ஒரு எதிர்கட்சிகளாவது அந்த கோரிக்கையை சொல்லி நிறைவேற்றுன்னு சொன்னது ஏதாவது ஒன்றுண்டா? இந்த 21 கட்சி இருக்குது. இந்த கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு இங்கே கொங்கு மண்டலம் மேலே தமிழ்நாடு எங்கே வேணா சொல்லுங்கள். எது நடந்திருக்குது? வரி வசூல் பண்ணுறாங்க. 150 ரூபா பாக்கி இருந்தால் ஃபோன் வர்றாங்க, கார்பரேஷன்லேருந்து பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு. அந்த நிலைமைக்கு தான் இருக்குது. எந்த திட்டமே நடத்தலை. அவங்களுக்கு மாசமான பணம் வருது. 25 கோடி கம்யூனிஸ்டுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க. ஈஸ்வருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக பணத்துக்காக அவங்க கூட்டணிக்கு போகிறாங்களே தவிர நாட்டையும் நாட்டு மக்களையும் பார்க்குற அளவுக்கு இல்லை. தொழிற்சங்க சிடிசி தொழிற்சங்க ரிட்டையர்ட் ஆனவங்க காசு கொடுக்கல. அந்த நிலைமையில் தான் போயிட்டு இருக்குது. எந்த தொழிற்சங்க கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க போராடி வாங்கியிருக்குது? ஒன்றும் கிடையாது. ஒரு சீட்டுக்கு அங்கே மன்றாடிட்டு இருக்காங்க. ஏன் பேச முடியலன்னா மாசமான அவங்க மாமூல் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி நடத்தக்கூடிய கட்சி அவங்க எப்படி நாட்டுக்காக பேசு? நாங்கள் அப்படி இல்லை. செந்தில் பாலாஜி நல்லா செஞ்சா நல்லா செய்கிறாங்க, தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்கிறோம். வேலுமணி தப்புன்னா தப்பு, ரைட்னா ரைட்டுங்க. எடப்பாடி போய் சில கோரிக்கை கொடுக்குறோம், செய்யவார். செய்யலைன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். இதே மாதிரி இந்த வேளாளர் பிரச்சனையில் ஏடிஎம்க்கு இருக்கும்போது நாங்கள் போராட்டம் தான் பண்ணோம். நீ கொடுத்த தப்பு, நீ நிச்சயமாக நீ தோக்கடிப்பின்னு தான் சொன்னோம். அதே மாதிரி அதில் ஓட்டு அவருக்கு பாதிக்கப்பட்டது. இது மாதிரி நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம். எங்களுக்கு எந்த ஒளிமுறையும் கிடையாது. செந்தில் பாலாஜி கோயம்புத்தூரில் போட்டிடுறாரு. ஆனால் அதே அண்ணாமலை வந்து எம்பி இங்கே கோயம்புத்தூரில் போட்டி போடும்போது என்ன சொன்னார்? உள்ளூரில் விளவாகாதவன் இங்கே வந்து நிற்கிறான்னு சொல்கிறாரு. அப்போ இவர் அங்கே உள்ளூர்லேயே நிற்கலாம்ல. அப்போ இவர் அங்கே விளவாகத்தான் இங்கே வந்திருக்காரு. அப்போ கோயம்புத்தூர் மக்களை நெளிச்சு வாயிறான். கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் பணம் கொடுத்து ஓட்டு போட்டுருவான்னு அவருக்கு ஒரு நினைப்பா. என்ன பண்ணியிருக்காரு கோயம்புத்தூருக்கு? யார் கூட பேசியிருக்காரு?
பத்திரிக்கையார் கூட ஒரு அரை மணி நேரம் பேச சொல்லுங்க, எந்திரிச்சு போயிடுவார். அவர் யார் கூட சிரித்து பேசியிருக்காரு. கோயம்புத்தூர் மக்கள் அன்பானவர்கள், இவர் மூஞ்சி பார்த்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆக 10 ரூபா பாலாஜிங்கிறது அங்கே தெரிஞ்சு 41 உயிர் கொண்டு ஓட்டு வந்திருக்காரு. ஆம்புலன்ஸுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு. பாடி போகிற ஆம்புலன்ஸுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டி பாடி கொண்டு போயிருக்காரு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் 41 பாடி எப்படி போஸ்ட்போன் பண்ணுங்கிறது விட தெரியல. இந்த கேள்வியெல்லாம் அங்கே வைப்பாங்க. விஜய் ரசிகரெல்லாம் நிறைய தொந்தரவு பண்ணுவாங்க. இங்கே வந்து அப்படியே ஜெயிச்சுட்டு போல பணத்தை கொடுத்துட்டு நினைக்கிறாரு. அது நிச்சயமாக நடக்காது. அம்மன் அர்ஜுனன் நல்ல ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பார். நாங்கள் முழு மூச்சு அம்மன் அர்ஜுனுக்காக வேலை செய்வோம்.